பத்மநாபாய நமஹ. பத்மம் என்றால் தாமரை, நாபி என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாபி கமலம். பகவான் சர்வ ஜெகத் காரணம் பத்மநாபோ எஸ்ய சஹா பத்மநாபா. யாருடைய நாபியில் உலகத்திற்கு காரணம் வடிவமாக பத்மம் இருக்கிறதோ அந்த பகவான் பத்மநாபன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ நாபிக்கமலத்திலிருந்து உலகம் தோன்றுவதற்கு காரணமான அத்தனை வஸ்துக்களும் இருக்கின்றது. அதை தன்னிடத்திலே கொண்டவர் யாரோ அவருக்கு பெயர் பத்மநாபன் என்று பெயர். இப்போ இங்கே பகவான் சொல்றார், நான் தான் பிதாகமஸ்ய ஜெகதா மாதா தாத்தா பிதாமகா. நான் தான் பிதாவாகவும் இருக்கிறேன், மாதாவாகவும் இருக்கின்றேன், பிதாமகா எல்லாருடைய கர்ப்பத்திலும் நான் யோனியை வைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இறைவனிடத்திலிருந்து அத்தனை தோற்றங்களும் வருகிறது. அதற்கு காரணம் பரம்பொருள். இறைவனிடத்திலேயே நிற்கிறது, அதற்கு காரணம் பரம்பொருள். இறைவனிடத்திலேயே லயமாகிறது, அதற்கு காரணம் பரம்பொருள். இவைகள் எல்லாம் யாரிடத்திலே காரண ரூபமாக இருக்கின்றதோ, எப்படி சேற்றிலிருந்து செந்தாமரை வருகிறதோ அதே போல இறைவனுடைய நாபியிலிருந்து இந்த உலகமானது தோன்றி இறைவனிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றது. அந்த நாமத்துக்கு பெயர் பத்மநாபன் என்று பெயர். அறிவோம்.